السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரின் அன்புடையராகிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அகிலத்துக்கோர் அன்புடையாம் அண்ணலா பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய மார்க்கத்தை சரியான முறையிலே கடைபிடித்து வாழ்ந்த நல்லற தோழர்கள் தோழிகள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நல்வட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திற்கு ஒரு வாழ்க்கை நெறியை வகுத்து தந்துள்ளார். அந்த வாழ்க்கை நெறியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்விலே இயன்ற அளவுக்கு அதை கடைபிடித்து வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் உன்னதமான சத்தியமான மார்க்கம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற பொழுது பல துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளாகுவதை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களில் இருந்து இன்று வரைக்கும் நாம் பார்த்து வருகிறோம், அறிந்து வருகிறோம். இப்படி உன்னதமான சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடிய இறைவன் ஒரு அடிப்படையான விஷயத்தை முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை வாழ்வு ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்வு என்பது ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொன்னால், சும்மலா யமூத்தும் ஃபீஹா வலா யஹ்யா, அதிலே வாழ்வும் கிடையாது மரணமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி என்ற செய்தியை சொல்கின்ற பொழுது, சொர்க்கத்துடைய இன்பத்திற்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் இதிலே விரும்பக்கூடிய இன்பத்திற்கும் ஒப்பிட்டு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யஜஅலு அஹதுக்கும் இஸ்பாஹு, உங்களில் ஒருவர் தன்னுடைய விரலை கடலில் நுழைத்து அதை எடுத்து பார்த்தால் அந்த விரலில் எவ்வளவு தண்ணீர் ஒட்டி இருக்குமோ அதுதான் இந்த உலகத்துடைய இன்பம். மீதம் இருக்கக்கூடிய அந்த கடலில் என்பது ஆகிரத்துடைய இன்பம்.
அப்ப கடலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரமாணமானது, அந்த அளவுக்கு கடல் அளவுக்கு உள்ள இன்பம் மறுமையில் மூமின்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். நம்முடைய விரல்ல ஒட்டக்கூடிய அளவுதான் இந்த உலகத்துடைய இன்பம். நாமெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். 3 பக்கம் இந்த பூமி அல்லாஹ் எப்படி படைச்சிருக்காங்கன்னா 3 பக்கமும் கடலாலும் ஒரு பக்கம் நிழலாலும் சூழப்பட்டிருக்கிறது. அதுபோன்று ஆகிரத்துடைய இன்பத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த அளவுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது மௌலிவும் சௌத்தின், சொர்க்கத்திலே ஜன்னா சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைப்பது என்பது கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் இருப்பதை விட சிறந்தது. இந்த உலகத்துல மனிதன் ஆசாபாசங்களுக்கு வசதி வாய்ப்போடு வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றான். ஆனா இதை விட சிறந்தது, இந்த வானபூமியை விட சிறந்தது, இந்த உலகத்துல மனிதன் அதிகமாக உச்சகட்டமாக எதை நேசிப்பானோ அதை விட சிறந்தது சொர்க்கத்தில ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைப்பது. அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்து வைக்கிறார். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் வலா ஐனும் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திராத, வலா உதுனும் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா கதர அலா கல்பி பஷர், எந்த உள்ளமும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு இன்பத்தை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டார். ஆக அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடைவதை ஒரு முஸ்லிம் தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி அந்த சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆசைப்படக்கூடியவர்கள் சற்று கொண்டு கூடுதலாக நாம் மட்டும் அந்த சொர்க்கத்திற்கு செல்லாமல் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பெற்றோர்கள், இப்படி குடும்பத்தோடு அந்த சொர்க்கத்தை அனுபவித்தால், அந்த சொர்க்கத்தில் நுழைந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடைவதிலே, பெறுவதிலே நாம் எல்லாம் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? சொர்க்கத்தை பத்தி சொல்லிட்டு வரும்போது ஃபல் யதனாஃபஸில் முத்தனாஃபிஸுன், ஆசைப்படக்கூடியவர்கள் இதற்கு ஆசைப்படட்டும். எப்படிப்பட்ட ஒரு இன்பமான வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு அந்த சொர்க்கத்தை கீழே அல்லாஹ் சொல்லும் போது தஜ்ரீ மின் தஹ்தீஹில் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் நிறைய இடங்களிலே அல்லாஹ் சிறப்பித்து சொல்லி காட்டான். அப்ப அப்படிப்பட்ட இன்பத்திற்கு நாம் அடைய வேண்டும் சொன்னால், அந்த இன்பமான சொர்க்கத்திலே நாம் குடும்பத்தோடு நுழைய வேண்டும் சொன்னால், இந்த உலகத்திலே அதற்கான வழிகள் என்று அறிந்து அதற்கான வழிகளை, அந்த வழியில் நம்முடைய குடும்பத்தை செல்வதை நாம் என்ன செய்ய வேண்டும்? வழிநடத்தி செல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த சொர்க்கத்தை அடைவதற்கு குடும்பத்தோடு செல்லக்கூடிய அந்த பாக்கியம் என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. எத்தனையோ நபிமார்களுக்கு கிடைக்கல அந்த பாக்கியம் குடும்பத்தோடு. நமக்கெல்லாம் தெரியும், முதல் மனிதர் ஆதம் நபி அவர்கள். அந்த நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் சண்டை போட்டு, ஒரு மகனுடைய அந்த கடமை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொரு மகனுடைய அந்த வணக்கம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகையால் அந்த சகோதரன் என்ன ஆதமுடைய பிள்ளை இன்னொரு பிள்ளையை கொலை செய்கிறான். அதனால ஆதம் நபி அவர்கள் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை இழந்து விட்டார்கள். அதே போன்று நூஹ் நபி எடுத்துக்கொள்ளுங்கள். நூஹ் நபி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது 950 வருடம் வாழ்ந்தார்கள். 950 வருடம் வாழ்ந்து இரவு பகல் பார்க்காமல் அவர் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அவருடைய பிரச்சாரத்தை அவருடைய மனைவி ஏத்துக்கிறல, அதே போல அவருடைய மகன் ஏத்துக்கிறல. இதனால ஏன்னா அல்லாஹ் காஃபிர்களுக்கு உதாரணமாக நூஹ் நபியுடைய மனைவி சொல்லிட்டா, அதனால அவங்களும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, அவருடைய பிள்ளையும் சொர்க்கம் போக முடியாது.
அதே போல இப்ராஹிம் நபி எடுத்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனால் அவருடைய மார்க்கத்தை அவருடைய தந்தை ஆசர் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சிலை வணக்கத்தை ஊரில் திறந்தவராக இருந்தால், அதை தூக்கி பிடிக்கக்கூடியவராக இருந்தால், அதற்கு எதிராக யார் பிரச்சாரம் செய்தாலும் அவரை கல்லால் அடித்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கொள்கை இருந்தது. ஆகையால் இப்ராஹிம் நபி அவர்களும் தன்னுடைய தந்தையோடு சொர்க்கம் செல்ல முடியாது. ஆனால் இந்த பாக்கியம் நம்மில் சில பேருக்கு, பல பேருக்கு கிடைக்கும், நாம் சரியான முறையில் முயற்சித்தோம் என்று சொன்னால், அதற்கான குடும்பத்தை நாம் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் சொன்னால் நிச்சயமாக குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல முடியும் என்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முஃமின் என்கிற அத்தியாயத்தில் சொல்லி காட்டினார். அதாவது அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய வானவர்கள் 8 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இவர் ரொம்ப கண்ணியமானவர்கள். இந்த 8 அரிசியை சுமக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினார். எப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க? ரப்பனா அதுஹில்ஹும், எங்களுடைய இறைவா அவர்களை ஜன்னாத்துல் அதின், சொர்க்கத்திலே ரொம்ப உயர்தரமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில அவரை நீங்க நுழைச்சிரு, அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு. அல்லதி வஅத்தஹும், நீ அவர்களுக்கு வாக்களித்தாயே அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்துல நீ அவளை நுழைத்து விடு. யாரை நுழைக்கணும்? அமன் சலஹ மின் ஆபாயிஹிம், யாரு சாலிகான இருக்கிறார்களோ அவருடைய பெற்றோர்கள் இருந்து, அவருடைய முன்னோர்கள் இருந்து யாரு சாலிகானராக இருக்கிறாரோ அவர்களையும், அஸ்வாஜிஹிம் அவருடைய மனைவிமார்களையும், அவன் துர்ரியாத்தியும் அவருடைய சந்ததிகளையும் நீ சொர்க்கத்துல அவங்களை அனுப்பிடு என்று மலக்குமார்கள் துவா செய்ததை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டும். மலக்குமார்கள் துவா செய்யறன்னு சொன்னா அவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் செய்வார்கள். அது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், சொர்க்கத்தோடு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்பதை மலக்குமார்கள் துவா செய்வார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டும். அதே போல இன்னொரு இடத்துல சொல்லும் போது மலக்குமார்கள் இன்னொரு இடத்திலே அவர்கள் துவா செய்வார்கள். இந்த மாதிரி குடும்பத்தோடு சொர்க்கம் போக முடியுமா என்று கேட்டால் போக முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த சொர்க்கத்திலே யாரெல்லாம் நல் அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த சொர்க்க சோலையில் நுழைவார்கள். அவர்கள் குடும்பத்தோடு, மனைவிமார்களோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்ப குடும்பத்தோடு நம்ம சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலம் நமக்கு சொல்லி காட்டணும். நம்ம ஆரம்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை மார்க்கத்தோடு, மார்க்க தொடர்போடு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா நமக்கெல்லாம் தெரிஞ்ச நபி தோழர் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவர் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளையை எந்த அளவுக்கு மார்க்க தொடர்போடு வளர்த்திருக்கார் என்று சொன்னால், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அதாவது எத்தனையோ பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு தெரியாத விஷயம் இப்னு உமருடைய மகன் அப்துல்லா பின் உமர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த அளவுக்குன்னா, ஒரு சபையில சஹாபாக்கள்லாம் கூடியிருக்கிறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. அப்படி கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. இன்ன மின ஷஜரதி ஷஜரா, மரத்திலே ஒரு மரம் உண்டு. அந்த மரம் எதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, மஸல் முஸ்லிம், அதாவது ஒரு மூமினுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மரத்திலே ஒரு மரம் உண்டு, லா யஸ்குது வரக்குஹா, அந்த மரம் தன்னுடைய இலைகளை உதிர்ப்பது கிடையாது. எவ்வளவு காத்தடிச்சாலும் புயல் வந்தாலும் என்ன, அந்த மரம் தன்னுடைய இலைகளை உதிர்ப்பது கிடையாது. என்ன, எவ்வளவு மரங்கள் இருக்கு, இலை உதிர் காலங்கள்ல நிறைய மரங்கள் இலைகளை உதிர்த்துரும். உதிர்த்தி பின்னாடி மழை பெஞ்ச பிறகு திரும்பவன அந்த மரம் சரியாக வளர்ந்து விடும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி மூமின்களுக்கு ஒரு உதாரணமாக,
தன்னுடைய கொள்கையில பிடிப்பாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரத்திலே ஒரு மரம் உண்டு, அந்த மரம் தன்னுடைய இலைகளை உதிர்ப்பது கிடையாது. எனவே ஃபஹத்திஸூனி மாஹிய, அது என்ன மரம்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சஹாபாக்கள் மத்தியில கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த சபையில இப்னு உமர், சிறிய சஹாபி, பெரிய பெரிய சஹாபாக்களா இருக்கக்கூடிய அந்த சபையில இப்னு உமர் என்கிற அந்த நபித்தோட இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே அவங்களுடைய உள்ளத்துல அது என்ன மரம்னு தெரிஞ்சிருச்சு. மத்த சஹாபாக்கள்லாம் மத்த சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தை பத்தி கேட்கிறாங்கன்னா அது ஏதாவது ஒரு அரிய வகை மரமா இருக்கும், ஒரு புதிய மரமா இருக்கும் சொல்லி தன்னுடைய உள்ளத்துல அது என்ன மரம்னு யோசிக்க ஆரம்பிக்காங்க. ஆனா இப்னு உமர் அலி அவர்களுக்கு அன்னஹா நஹ்லா, அது பேரித்த மரம் தான் என்று மனசுல படுது, தெரியுது. ஆனாலும் அந்த சபையில பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஃபயஸ்தஹைது, நான் வெட்கப்பட்டேன். நம்ம எப்படி சொல்லுவது, பெரிய பெரிய ஆள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வோடு ரொம்ப நெருங்கிய தோழர்களா இருக்கிறாங்க, நாம ஒரு சிறிய சஹாபியா இருந்து கொண்டு நாம கேட்ட கேள்வி சொன்னா அது நல்லாவா இருக்கும் சொல்லி வெட்கப்பட்டு அதை சொல்ல விட்டுறாங்க, சொல்ல மறந்துடுறாங்க. உடனே சஹாபாக்கள் யோசனை பண்ணி பாக்குறாங்க, அவருடைய உள்ளத்துல தோணல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்களே சொல்லிருங்க அது என்ன மரம்ங்கிறது எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் அதான் அன்னா நஹ்லா, அதுதான் பேரிச்சம்பளம் மரம் அப்படிங்கிறாங்க. அந்த பேரிச்சம்பளம் மரம் வந்து மூமின்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சகித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காத்தடித்தாலும் மழை பெஞ்சாலும் புயலே வந்தாலும் தன்னுடைய இலைகளை அந்த பேரிச்ச மரம் இதழைகளை உதிர்ப்பது கிடையாது. அது போன்று மூமின் இருக்கணும் சொல்றாங்க. இந்த செய்தியில பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு தெரியாத விஷயம் உமர் அலி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்னு உமர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சது? அவர் அதிகமாக ஹதீஸிலே அறியக்கூடிய நபித்தோழராக இருந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அதிகமாக ஹதீஸிலே அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் என்று சொன்னால் இப்னு உமர் அவர்கள். அவரால் எப்படி ஒரு சிறிய சஹாபியாக இருந்து கொண்டு அதிகமான ஹதீஸ்களை எப்படி அறிவிக்க முடிந்தது என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார். இப்னு உமர் அவர் சொல்றாரு, அதாவது பைத்தி அல் மஸ்ஜித், என்னுடைய வீடு பள்ளிவாசலாக இருந்தது. கபுல அன்கி, நான் திருமணம் செய்வதற்கு முன்பு வரைக்கும் என்னுடைய வீடு பள்ளிவாசலாக தான் இருந்தது. பள்ளிவாசல்னா இங்கேயே படுத்து தூங்குது அல்ல, பள்ளிவாசல் இருக்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் கூட இருந்து நபிகள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்களை மனனம் செய்து என்னென்ன சொல்றாங்க அப்படி மனனம் செய்து அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறார். அப்போ இப்னு உமர் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ் கேட்டு அறிவிக்க முடியாது சொன்னா அந்த அளவுக்கு மார்க்கத்தோட தொடர்பு, பள்ளிவாசலோட தொடர்பு இருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய குடும்பத்துல இருக்கான்னு சொன்னா இல்ல. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை அது போன்ற மார்க்க பயான்கள் நடக்கக்கூடிய இடத்துகளுக்கு அனுப்புறோம் என்று சொன்னா அனுப்புறது கிடையாது. ஏன் அனுப்புறது கிடையாது? நமக்கு மார்க்கம் தெரியாது, நாமளும் வருது கிடையாது, அதனால நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவது கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அரிசியை தவிர, அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத ஒரு சமயத்துல அல்லாஹ் 7 சாராருக்கு தன்னுடைய அரசின் கீழே நிழல் கொடுப்பதாக ரசூல் சொல்லி காட்டார். அதுல ஒருத்தர் ரஜுலுன் கல்புஹு ஃபில் மஸ்ஜித், அதாவது எந்த மனிதனுடைய அந்த உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட சாராருக்கு நபருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசின் கீழே நிழல் கொடுப்பதாக ரசூல் சொல்லி காட்டார். இன்னைக்கு வெயில் கடுமையா அடிக்குது, இந்த வெயில கூட நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல, ஃபேன் இல்லைன்னா இருக்க முடியல, ஏசி இல்லைன்னா இருக்க முடியல. ஆனா நாளை மறுமையில வந்து அந்த சூரியனை 1 மைல் தூரத்துக்கு அல்லாஹ் கொண்டு வந்துருவான். அப்படி வரும்போது கடுமையான வெயில் அடிக்கும். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய அரிசின் கீழே சில பேருக்கு அல்லாஹ் அரிசியுடைய நிழலை தருவதாக ரசூல் சொல்லி காட்டாங்க. அப்ப இந்த மாதிரி தம்முடைய பிள்ளைகளை பள்ளிவாசலோடு பயானோடு தொடர்பு கொடுக்கிற அனுப்ப சொன்னா அந்த குழந்தை சாலியான குழந்தையாக வளரும். இல்லை என்று சொன்னால் அது மத்த பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டு
மார்க்க தொடர்பு இல்லாம, தொழுகை இல்லாம, ஏதோ பிள்ளைங்க முடி விட்டுவாங்கல்ல, இந்த கோடு போட்டுட்டு பின்னாடி சைட்ல மட்டும் குறைச்சு இங்க மட்டும் நிறைய வச்சு, இது போன்று என்ன பிள்ளைகள் வந்து என்ன இந்த மாதிரி நிற்கவாங்க. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அனுப்பும் போது எத்தனையோ சூறாக்களை, ஹதீசுகளை மனனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இன்னும் அந்த குழந்தை குழந்தையாக வளரும். இன்னும் சொல்ல போனா அந்த இப்னு உமர் அவர்கள் அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் கேட்கின்ற பொழுது, அது என்ன மரம் கேட்கும் போது அந்த மரத்துடைய செய்தியை பின்னாடி தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் வந்து எந்த சஹாபாவுக்கும் தெரியல, எனக்கு தெரிஞ்சது இது பேரிச்ச மரம் தான்னு நான் சொல்லல அப்படின்னு பின்னாடி தன்னுடைய தந்தை உமர் என்று சொல்றாங்க. அப்ப உமர் அவங்க சொன்னாங்க, அருமை மகனே, நீ சொல்லியிருக்க கூடாதா? நீ சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. என் பிள்ளை சொல்லிட்டானே, அவ்வளவு பேருக்கு மத்தியில கேட்ட கேள்விக்கு, ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியல. நீ சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளை சொல்லிட்டானே, அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு பின்னாடி என்ன இந்த செய்திய உமர் அவங்க சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், மதரசாக்கள்ல, நம்ம பள்ளிக்கூடங்கள்ல, மதரசா நம்ம பிள்ளைய படிக்கக்கூடியவர்களுக்கு குர்ஆனை மனனம் செய்து கொடுப்போம், துவாக்களை மனனம் செய்து கொடுப்போம். அப்படி கேட்கின்ற பொழுது நமக்கு முன்னாடி அந்த குழந்தை அந்த சூறாவையோ துவாவையோ சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். என் பிள்ளை சொல்லிட்டான் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றான், ஒரு சந்தோஷம். அதுக்கு பின்னாடி அங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசையுடைய நிலை எவ்வளவோ அது வேற. அது எவ்வளவு அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு, மன வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க வேற. இருந்தாலும் தன்னுடைய குழந்தை அந்த துவாவை, அந்த சூறாவை சொன்ன உடனே நம்ம ரொம்ப பூரிப்படைகிறோம், ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். அப்ப இது போன்று நம்முடைய பிள்ளைகளை மார்க்க தொடர்போடு வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு சாலியான குழந்தையாக, அந்த குடும்பம் ஒரு சாலியான குடும்பமாக வளரும். அது அப்படிப்பட்ட அந்த நல்ல காரியங்களுக்கு நம்முடைய குடும்பத்தை அனுப்பிக்கிறது கிடையாது, நம்முடைய பிள்ளைகளை அனுப்பிக்கிறது கிடையாது. அப்ப இப்படி இருந்தா எப்படி நம்ம குடும்பத்தோட சொர்க்கம் செல்ல முடியும்? அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நேரத்துல வந்து நேரத்தோட வரணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நேரத்தோடு வருது மட்டுமல்ல, இங்க இமாம் உரை நிறுத்தக்கூடியத சமியாத்து அன்சித், செவியேட்டு வாயை மூடி மௌனமா இருக்கணும். இப்ப குழந்தைகள் சொன்னா அவருடைய இயல்பு தன்மையை விளையாடக்கூடியதுதான், சேட்டை பண்ணுவாங்க தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை நம்ம கூட்டிட்டு வரும்போது, அழைச்சிட்டு வரும்போது, அல்லது ஜும்மாவுக்கு குழந்தைகள் பிள்ளைகள் போகும்போது நாம மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். அங்க போய் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, விளையாடக்கூடாது. அப்ப இது போன்று மார்க்க செய்திகளை சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு சாலியான குழந்தையாக வளரும். அது மட்டுமல்ல, நாமளும் அது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது நம்முடைய குடும்பமும் ஒரு அழகான குடும்பமாக வளரும். இன்னும் சொல்ல போனா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒரு சிறிய நபித்தோழர் தான். அவர் குர்ஆனுக்கு நன்கு விளக்கமளிக்கக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார். பெரிய பெரிய சஹாபாக்களா இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இப்னு அப்பாஸ் அவங்க இருப்பாங்க. ஒரு சிறிய சஹாபியாக இருந்து கொண்டு சில வசனங்களுக்கு சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு அதனுடைய விளக்கம் தெரியாது. ஆனா இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. ரசூல் அதனாலதான் தன்னோட கூடிய வச்சிருக்காங்க, அவங்களுக்கு துஆவும் செஞ்சிருக்காங்க. அப்ப இது போன்று நம்முடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். அந்த குடும்ப பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு கணவர் இருந்தா கூட, கணவர் என்ன வேலைக்கு போயிடுவாரு, முழுக்க முழுக்க மனைவி தான், பெண்கள் தான் குடும்பத்துல இருப்பாங்க. அவங்கதான் முழுக்க அந்த குழந்தைய சரியான முறையை வளர்க்கணும். சொல்லுவாங்க இல்லையா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஏன் அந்த பழமொழியை சொன்னாங்க? அதாவது நூல் எந்த அளவுக்கு தரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சேலையுடைய தரமும் இருக்கும். நூலு சரியில்லை என்று சொன்னால் அந்த சேலை எவ்வளவு விலை கூடுதலாக இருந்தாலும் அதற்கு எந்த தரமும் இருக்காது, அதுக்கு மதிப்பும் கிடையாது. அப்ப அது போன்று ஒரு மனைவி என்பவள், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளி இருக்கக்கூடியவள், தன்னுடைய பிள்ளைகளை மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தை நன்றாக வளரும். அது ஒரு பொறுப்பு இல்லையா? அல் மராத்து வகிய அல் மராத்து அல அரையத்தி அல பைத்தி சௌஜியா மரியத்தி, தன்னுடைய குடும்ப கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவளும் விசாரிக்கப்படுவாங்க. அப்ப கணவன் இல்லாத நேரத்தில் அந்த குழந்தைகளை கவனிக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பு மனைவியை சாரும், அந்த குடும்பத்துடைய பொறுப்பாளியா இருக்கக்கூடியவங்க சாரும். அப்ப அதை வளர்க்க வேண்டும். அப்ப அந்த தாய் தன்னுடைய குழந்தையை எந்த அளவுக்கு மார்க் அடிப்படையை வளர்த்தாலோ அந்த அடிப்படையில் அந்த குழந்தை வளரும்.
சலாம் சொல்லக்கூடிய முறை, உள்ள வரும்போது வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லணும், துவா இருந்தா துவாக்கள் சொல்லணும், வீட்டை விட்டு வெளியே போது துவா சொல்லணும், வந்தவங்க கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க எப்படி நடந்து கொள்ளுங்கிற இந்த விஷயத்த சொல்லணும்னா எப்ப இதை சொல்லுவாங்கன்னா நாம அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும், நாம முன்னோடியாக திகழணும். அப்ப நாம அது போன்று நடக்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளும் பார்க்கும். ஆக இப்படியே முழுக்க முழுக்க அந்த குடும்பம் ஒரு சாலிகான குடும்பமாக இருந்தால் மலக்குமார் சீதாக்களை பிரார்த்தனை அதுபோன்று சொர்க்கத்திலே நுழையக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த குழந்தைய உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையும் நல்ல குழந்தையத்தான் பிறகு. சினிமா பாட்டிலே சொல்லுவாங்களா இல்லையா, இந்த பூமியில பிறக்கக்கூடிய எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். அந்த குழந்தை நல்லராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பில் சொல்லுவாங்களா இல்லையா. அப்ப அது போன்று நம்முடைய குடும்பத்தை மார்க்கத்தோடு இருக்கும். இன்னைக்கு பாக்குறோம் பெண்கள்ல என்ன மார்க்க விஷயங்களை அறிவதற்கு ஆர்வம் கிடையாது. கேட்டா வேலை இருக்குங்கிறாங்க. எவ்வளவு விஷயங்கள் என்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஆனா ஒரு மார்க்க நிகழ்ச்சிக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதுல கலந்து கொள்வது கிடையாது. சில பெண்களை பாத்தீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து 24 hours என்ன டிவி ஓடிட்டு இருக்கும், நாடகங்கள் வரக்கூடியது அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப இது போன்று அந்த குடும்ப சென்டர் சொன்னா அந்த குடும்பம் எப்படி ஒரு சாலியான குடும்பமாக வளரும். அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில நம்முடைய வணக்க வழிபாடுகளை நல் அமல்களை குடும்பத்தோடு செய்கின்ற பொழுது, ஏன்னா குடும்பத்தோடு செஞ்சாதான் குடும்பத்தோடு அந்த சொருக்கத்தை அடைஞ்சாதான் ஒரு மகிழ்ச்சியா கிடைக்கும். நம்ம வெளியே எங்கேயா டூர் போவோம், இன்ப சுற்றுலாவுக்கு போவோம், தனியா ஒரு ஆள் போயிட்டு வந்தாலும் ஒரு இன்பம் இருக்காது. அதே நேரத்துல குடும்பத்தோடு போகின்ற பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி வேணும்னு சொன்னா, அப்படிப்பட்ட அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாம் அடைய வேண்டும் சொன்னால் நாமெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளிகள் மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பயானுடைய இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய மனைவிமார்களை நாமும் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி அனுப்பணும் சொன்னா இந்த குடும்பம் ஒரு சாலியான குடும்பமாக சொர்க்கத்தை செல்லக்கூடிய ஒரு குடும்பமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அமைத்து தருவான். அப்படி அமைத்து தருவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்வானாக. வாஹை நவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.